दिल्ली. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஆர் மை சேனல். நம்ம சேனல் மோட்டோவிலிங் ட்ராவலிங் பற்றி வீடியோ வர மறக்காம சேனல் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஆட்டோ எடுத்து 1000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. பஸ் சர்வீஸ் வந்து போயிட்டு வந்தாச்சு. பஸ் சர்வீஸ் எப்படி, என்னென்ன பண்ணாங்க, எவ்வளோ காசு ஆகிடுச்சு, அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம வந்து சர்வீஸ் சென்டரில் போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் தான் ஏதோ ஒன்று வாங்கணும். ஃபஸ்ட்டே போயிட்டு நம்ம வண்டி நம்பர், நம்ம பேர்லாம் சொன்னால் ஒரு 4 நாள் கழிச்சு வந்து நமக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் தான் நம்ம அங்கே போகணும். அந்த டைம் சொல்லுவாங்க. அந்த டைமுக்கு கரெக்டாக நம்ம அங்கே போயிடணும். ஒரு 1 ஹவர் முன்னாடி போயிட்டு ஒரு ஃபார்ம் மாரி கொடுப்பாங்க. அதில் நம்ம ஃபுல்லப் பண்ணி நம்ம வண்டி நம்பரு, என்ன ப்ராப்ளம், பஸ் சர்வீஸா இல்லை எதனா சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தால் நம்ம சொன்னால் அதை க்ளியர் பண்ணுறாங்க. அன்றைக்கி வந்து என்னுடைய வண்டி நம்பர் வந்து 55வது நம்பரு. நான் கிட்டத்தட்ட 11 மணிக்கு போயிட்டேன். என்னுடைய வண்டி வந்து உள்ளே எடுத்துகிட்டு போனது வந்து 3 மணிக்கு தான் எடுத்துகிட்டு போனாங்க. 3 மணிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வர ஒரு 4:30 ஆகிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னா, இந்த ரைட் சைட் டோர் மட்டும் வந்து ப்ராப்ளம். என்னன்னா, இது லாக் ஆகாதுச்சு. வண்டி எடுக்கும் மோஸ்ட்லி அதை நான் கவனிக்கல, அப்படியே விட்டாச்சு. பஸ் சர்வீஸ் போகும் மோஸ்ட்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அந்த ஒரு ப்ராப்ளம் தான். மற்றது எல்லாம் பஸ் சர்வீஸ்னால் என்ன, ஜென்ரலாக எல்லாம் பார்ப்பாங்க, பிரேக்கு, ஆயிலு, அந்த மாதிரி தான் பார்த்தாங்க. பட் என்னென்னா, முன்னாடியே போயிட்டு நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா, இல்லைனா கரெக்டாக. ஏன்னா டெய்லி ஒரு 50, நான் அன்றைக்கி போகும்போதுலாம் கிட்டத்தட்ட 78 ஆட்டோ வந்துச்சு. நான் வந்து 55 நினைக்கிறேன். 55 78 ஆட்டோ வந்துச்சு. அதான் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். வாங்கிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ண முடியல. ஏன் வாட்டர் சர்வீஸ் பண்ண முடியலன்னா, தண்ணி காலி ஆகிடுச்சு. வாட்டர் சர்வீஸ் பண்ணுற மோட்ரு வந்து ஏதோ ஃபால்ட்டாக. அதனால் அந்த கூப்பன் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இல்லை ஒரு வாரம் கழிச்சு வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து போகல. ஏன் போகலன்னா, நம்ம வீட்டிலேருந்து அது ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும் சர்வீஸ் சென்ட்ரு. அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றது, அது இல்லாத லைனில் நிற்கணும். சரி, அதனால் விட்டேன். நான் வெளியே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு 2 நாள் கழிச்சு பண்ணோம். ஆனால் வெளில போனால் நான் ஒரு 400ரூவாலேருந்து 500ரூவா வரைக்கும் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் பைக்கு 200ரூவா வாங்குறானுங்க. ஆட்டோவுக்கு கிட்டத்தட்ட 500 ஆகிடும். 500 ஆகிடும். அதான் ஓகே. என்ன ஆச்சுன்னா, 1000 கிலோமீட்டர் ஓடிச்சு. நான் எடுத்துகிட்டு போனது வந்து 1200 1200 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் நான் எடுத்துகிட்டு போனேன். நானே பரவாயில்ல. ஒரு சில பேர்லாம் 1800 கிலோமீட்டர் ஓடிட்டு 1900 2000 கிலோமீட்டரில் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. கேட்டு வந்தேன், நெக்ஸ்ட்டு எப்போ சர்வீஸ் வரணும், செகண்ட் சர்வீஸ் எப்போ அப்படின்னு கேட்டால், 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் டைமு 5000 கிலோமீட்டர் ஓடி இருக்கணும். இப்போவே எவ்வளோ ஓடி இருக்குன்னா, 1400 ஓடிச்சு. 1479. ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் மேலே ஓடுது. ஒரு நாளைக்குலாம் 200 கிலோமீட்டர் ஓட்டுறேன். ஒரு நாள் கம்மியாக ஓடும். அதான் சவாரி பொறுத்து. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சவாரியே வரல. டைம் 10:52 ஆகுது. ஆனால் இன்னும் சவாரியாக வரல. ஒரு 2 சவாரி தான் ஓட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா அவ்வளோ தான் வந்துச்சு. அதான் ஒரு நாள் நல்லா அதிகமாக வரும், ஒரு நாள் வராது. நிறைய பேர் நினைப்பாங்க, ஆட்டோ எடுத்துகிட்டா அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்லாம். சம்பாதிக்கலாம். பட்டு வந்து நிறைய 2-3, ஏன்னா ஓலா, ரேப்பிடோ எல்லாமே அட்டாச் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் ஒன்று இல்லைனா கூட ஒன்று ஆர்டர் வரும். இப்போதைக்கு நம்ம வந்து யூபர் மட்டும்தான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். யூபரில் ஆர்டர்லாம் கம்மியாக தான் வருது. ஓகே, பார்த்தாலும் எடுத்தவொடனே அப்படியே போயிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். அதனால் பஸ் சர்வீஸ் வந்து ஓகே. ஆனால் காசுலாம் எதுவும் வாங்கலை. ஆனால் பைக் சர்வீஸ்லாம் பஸ் சர்வீஸ் வந்து மாற்றுறதுக்கு அது சர்வீஸ் மட்டும் ஃப்ரீ. எதனா ஆயிலு இல்லை பிரேக் ஷூ அந்தமாரி போட்டால் காசு. இதில் எதுவுமே அவனுக்கு புதுசாக போடல. சும்மா ஜென்ரலாக சர்வீஸ் பண்ணானுங்க. க்ரீஸ் போட்டானுங்க, பிரேக்லாம் செக் பண்ணானுங்க. இந்த மீட்ரு எல்லாமே சென்சாரில் எல்லாமே ஒயர் மாரி லேப்டாப்பில் சொல்லி செக் பண்ணானுங்க. அதெல்லாம் பண்ணானுங்க. நம்மளுக்கு அவ்வளோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு செகண்ட் சர்வீஸ் போகும்போதுலாம் டீட்டெயிலாக நான் வீடியோ போடுறேன். இந்த டைம் நான் போகும்போது நான் கேமரா எடுத்துகிட்டு போகல. நான் வீடியோ எடுக்கலான்னு தான் நினச்சேன், பட் கேமரா எடுத்துகிட்டு போகல. சரி, ஓகே கைஸ், பாய். நம்ம சேனல் என்ன புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆட்டோ பற்றி எதனா டவுட்டு இல்லை பைக்கு பற்றி எதனா டவுட்டு, அதான் மோட்டோ விலாகிங் நம்ம சேனல். ஆனால் இப்போதைக்கு ஆட்டோ நம்ம வாங்கினாலும் ஆட்டோ பற்றி போடுறோம். பட் பைக் வீடியோ தான் நிறைய வரும். ஆட்டோ வீடியோலாம் அவ்வளோ வராது. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆட்டோக்காரன் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்.
அந்த பேஜோட லிங்க் வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஆட்டோ பற்றி எதனா டவுட்னா அந்த பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணால் உங்களுடைய டவுட்டு நான் க்ளியர் பண்ணி விடுவேன். எனக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நான் வேறு யாருக்கிட்ட கேட்டுனாச்சும் நான் உங்களுக்கு அந்த டவுட்டை வந்து க்ளியர் பண்ணிக்குவேன். எனக்கே தெரியலன்னு ஆட்டோ பற்றி கற்றுக்கணும். நிறைய பேர்கிட்ட கேட்டு ஆட்டோனா இப்போ பைக்னா ஒரு 3000 கிலோமீட்ரு இல்லை 3000 மேக்ஸிமம் 3000 கிலோமீட்டர் ஒரு டைம் சர்வீஸ் விட்டுருவோம், ஆயிலெலாம் மாற்றிடுவோம். இதுக்கு எப்படின்னு தெரியல, நான் கேட்டு கற்றுக்குறேன். நீங்களும் உங்களுக்கு டவுட்னா உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். ஆட்டோ எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எவ்வளோ நாள் ஒரு சர்வீஸ் வருது, எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒரு டைம் ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணணும், எல்லாம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதும் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, பாய்.